பிரேமலதா தலைமையில் தேமுதிகவினர் அமைதி பேரணி தற்போது தொடங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் அம்பேத்கர் சிலையிலிருந்து கட்சியின் தலைமை அலுவலகம் வரை தேமுதிகவினர் அமைதி பேரணி தற்போது தொடங்கியிருப்பதை காட்சிகளாக பார்த்து வரக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, விவரங்கள். வணக்கம். மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் முழுமையாக அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அவரின் தேமுதிக கேப்டன் ஆலயத்தில் இன்றைய தினம் குரு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குரு பூஜை நடைபெறுவதற்கு முன்னதாக அந்த கோயம்பேடு சாலையில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலை அருகிலிருந்து பேரணியாக கட்சியினர் இந்த குரு பூஜையில் பங்கேற்க செல்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா மற்றும் அவரின் மகன்கள் விஜய பிரபாகரன் மற்றும் அவரின் இளைய மகன் உள்ளிட்ட அனைவருமே எல்கே சுதீஷ் உள்ளிட்டவர்கள் கட்சியினர் அனைவருமே பேரணியாக தற்பொழுது அம்பேத்கர் சிலையில் இருந்து தேமுதிக அலுவலகம் வரை நடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். கடந்த ஆண்டு இந்த பேரணி, அதாவது 1ஆம் ஆண்டு குரு பூஜைக்காக பேரணி அனுமதி கேட்ட நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். இருப்பினும் பேரணி நடைபெற்ற இந்த ஆண்டு பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பேரணி நடைபெறும் இடம் முழுவதுமே காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை முதலே இந்த பகுதி முழுவதுமே நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுதைய நேரத்தில் சற்று முன்னர் தான் பேரணி தொடங்கி இருக்கிறது. பேரணி தொடங்கிய உடனேயே அதிகப்படியான தொண்டர்கள் கூடியதால் இங்கு போக்குவரத்து நெரிசல் சற்று ஏற்பட்டிருக்கிறது. காவலர்கள் தொடர்ந்து தங்கள் முழு முயற்சியை கொடுத்து கயிறு கட்டி அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் கூட பேரிகார்டுகள் அமைத்திருந்த இடத்தை நகர்த்தி கொண்டு முன்னேறி சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு சிலர் கூட்டமாக தேமுதிக அலுவலகத்திலிருந்து மறுபுறமாகவும் வந்து இந்த பேரணியில் பங்கேற்க முற்படுவதால் இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தற்பொழுது தொடர்ந்து பேரணி நடைபெற்று வருகிறது. பேரணி நடைபெறும் பொழுது எந்தவித அசம்பாவிதமும் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காக முழுவதும் வீடியோ பதிவு செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேமுதிக அலுவலகத்தில் இருந்து 200 தடுப்புகள் வரை அமைத்து இந்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பேரணியில் பங்கேற்கிறார்கள். காவலர்கள் தொடர்ந்து இந்த பகுதியை கண்காணித்து கயிறு மூலம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி போக்குவரத்து பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த விஷயங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஏற்பாடுகள் தொடர்ந்து செய்யப்பட்டிருந்தாலும் கூட போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விடாமல் கட்டுப்படுத்துவதற்கு காவலர்கள் திணறி வருவதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையிலும் கூட தற்பொழுது தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ், பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தலைமை கழக நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் உள்ளிட்ட அனைவருமே குரு பூஜையில் பங்கேற்பதற்காக அம்பேத்கர் சிலையில் இருந்து தற்பொழுது தேமுதிக அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதி நோக்கி நடந்து கொண்டு சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது மட்டுமின்றி தீயணைப்பு வாகனமும் இந்த பகுதியிலும் தேமுதிக அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸும் கூட முன்னெச்சரிக்கையாகவே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேமுதிக அலுவலகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் இந்த குரு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட நிலையில் அனைவருமே ஆண் தொண்டர்கள் கருப்பு சட்டை வேட்டி அணிந்தும் தேமுதிக பெண் தொண்டர்கள் கருப்பு புடவை அணிந்து வருமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் காலை முதலே அதிகப்படியான தொண்டர்கள் கேப்டன் ஆலயத்தில் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்த வண்ணம் இருந்த நிலையில் தற்பொழுது இந்த அம்பேத்கர் சிலையில் இருந்து பேரணி தொடங்கி கூட்டமாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இந்த பகுதி முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்துக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்த காவலர்கள் அவர்களுடனேயே பேரணியில் கயிறு மூலம் கூட்டத்தை கட்டுப்படுத்தி நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பேரணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மதியத்திற்கு மேல் அன்னதானமும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கேப்டன் ஆலயத்தில் காலை முதலே சிறப்பு பூஜைகளும் தேமுதிக தலைவர் கேப்டன் நினைவிடத்திலிருந்து நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றதற்கு பிறகாக ஏற்கனவே அரசியல் கட்சி தலைவர்கள் காலை முதலே அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பாஜக தரப்பில் இருந்து பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஏற்கனவே வந்து மரியாதை செலுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தேமுதிக தரப்பில் இருந்து தேமுதிக பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டோரும் இந்த பேரணியில் பங்கேற்று தொடர்ந்து பேரணி நடந்து வந்து தேமுதிக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேப்டனின் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அவரது உருவ சிலைக்கும் அவர் கேப்டன் ஆலயத்திலும் மரியாதை செய்யப்பட்ட பிறகாக இந்த குரு பூஜை நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இந்த மௌன அஞ்சலிக்கு பிறகு இந்த குரு பூஜை நடைபெற்றிருக்கிறது. மதியத்திற்கு மேலாக அன்னதானமும் வழங்கப்படுகிறது. காவல்துறை சார்பாக
அனுமதி கேட்கப்பட்டு காவல்துறை அனுமதி கொடுத்து இந்த பாதுகாப்பாக இந்த பேரணியானது தற்பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கிற நிலையில் முக்கியமாக அடுத்த ஆண்டு 2026 பொறுத்தவரை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த 2ஆம் ஆண்டு கேப்டன் நினைவு தினம் குரு பூஜையாக அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பல்வேறு கட்சி தலைவர்களும் கூட கேப்டனின் நினைவாக அவரது ஆலயத்தில் வந்து மரியாதை செலுத்துவதற்கான அழைப்புதலும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுமே நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்துவதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தேமுதிக தரப்பிலான இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெறுவதற்காக அவர்கள் தரப்பிலிருந்து இந்த மௌன அஞ்சலியானது அம்பேத்கர் சிலையில் இருந்து தற்பொழுது தேமுதிக ஆலயத்தில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கேப்டன் ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்.